வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புறேன். நல்லா இருக்கணும். தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இளமையிலையும் சரி, ஒரு காலகட்டத்திலையும் சரி ஒரு சினிமா துறைக்கு போகணும்னு நிறைய பேர் நம்ம விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. விருப்பப்படுறாங்க. சில பேர் போய் அது கண்டினியூவாக ஜெயிக்க முடியாமல் தோல்வியை சந்திக்கிற சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாகுது. அன்னைக்கு ஒருத்தர் நான் யதார்த்தமாக நான் சென்னையில் ஒரு ஷூட்டிங் விஷயமா போயிருந்தேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட கிராஸ் ஆகி நான் போயிட்டு இருந்த ஆட்டோவில் அவர் கேட்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா, நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் வழி தெரியாமல் ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன், ரோட்டெல்லாம் படுத்து கிடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நெருக்கி ஒரு 15 வருஷம் வாழ்க்கையை வீணடிச்ச கதையெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ உங்களோட ஜாதகத்தில் பார்த்துருக்கீங்களா, அந்த சினிமா துறையில் உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, ஏன் அது மாதிரிலாம் இது பண்ணல, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை, அதனால் நான் முயற்சி பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் இது பண்ண முடியல. சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்போ அது இப்போ ரொம்ப நாள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சிச்சு. ஆனால் அது ஒரு 500 1000 கொடுப்பாங்க. அதோட நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி என்னோட வாழ்வாதாரத்துக்கு நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் நமக்கு அந்த ஸ்தானம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் நம்ம திரைப்படத்துறையில் நம்மளால் புகழ் பெற முடியும். சப்போஸ் புகழே பெறலைனாலும் நமக்கு அன்னாடும் நமக்கு டெய்லி ரெகுலராக வேலை இருக்கணும்ல, வேலை கிடைக்கணும்ல, அந்த வேலை கிடைச்சா மட்டும்தானே நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம ஈட்டிக்கிற முடியும், நம்ம குடும்பத்தோட வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்படி இருக்கணும்னா இந்த ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா துறைக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். சினிமா துறைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு 100% அது இல்லாமல் உங்களோட இயக்கம் இயங்காது. அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறீங்க. 100% அதில் கிரகங்கள் இருக்கும். சப்போஸ் அது மாதிரியே இருக்குது அப்படின்னா, ஏதோ நான் பொதுவாக ஒரு சினிமா துறையில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் ஆகணும், நல்ல ஒரு புகழ் பெறணும் அப்படின்னா பொதுவாக புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் இந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு இது எல்லாம் ஏதாவது ஒன்று தொடர்படுத்திடுச்சு அப்படின்னா 100% நீங்கள் சினிமா துறையில் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அது அந்த காலகட்டம் தசாபுத்தியாக வரணும். உங்களுக்கு வரும்போது சிறப்பாக இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரிக்கே இல்லை ஒரு கிரகம் மட்டும் சுக்கிரன் மட்டும் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். பட் அதாவது சினிமா துறையில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். பட் அதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம். அதை தாண்டி அது எந்த இடத்துல இருக்குன்னு பொதுவாகவே ஒரு ஸ்தானத்தில் 1, 5, 7, 10 இது சம்மந்தப்பட்டிருக்கணும். ஒரு ஜாதகத்தில் இந்த இடம் பலம் பெற்று உட்காந்துருக்கணும். இந்த இடத்துல 1ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், புதன் தொடர்படுத்திச்சு அப்படின்னா 100%. இது காரணம் ஒரு கிரகத்துக்கும் ஒரு இதை சொல்லிடுறேன். சுக்கிரங்கிறது பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்தது. நம்ம ஒரு வசீகர தன்மையில் இருக்கணும். அதை சார்ந்து நம்மளோட நம்மளோட பேச்சிலையும் சரி, நம்மளோட அழகுலையும் சரி ஒரு வசீகர தன்மை இருக்கணும். சினிமா துறை ஆதிக்கம் அதிகம் செலுத்துகிற கிரகம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரியே சந்திரன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன். அதாவது மக்களோட மனதை நம்ம நடிக்கிற நடிப்பு திறமையால் நம்ம கவரணும். சரியா? அப்போ சந்திரன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே புதன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதாவது உங்களோட அறிவு சார்ந்த அதாவது திரைப்பட இயக்குனராக இருக்கட்டும், அதே வசனகர்த்தாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும் மக்களுக்கு பிடிக்கணும். சரி? அப்போ அதுக்கு புதன் தேவை. அதுக்கடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ராகு. அதாவது ஒரு மனிதனை உச்சாணி கும்பில் கொண்டு போகணும் அப்படின்னா ராகு. அப்போ புதன், சுக்கிரன், ராகுங்க இது 3 ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா 100% 1ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ உட்காந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை. அதுவும் தாண்டி இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று 5 டிகிரிக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு சுக்கிர தசையோ இல்லை ராகு தசையோ ஒன்றுமே இல்லைங்க. புதன், சுக்கிரன், ராகு 3 இணைஞ்சிருக்கு. ஒன்றுமே 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 5ஆம் இடத்து அதிபதி அதை பார்க்குது, இல்லைன்னா 5ஆம் அதிபதி சேர்ந்து உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராகு தசை நடப்புக்கு தசை வருது ஆரம்பிக்குது அப்படின்னா மிகப்பெரிய இடத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் சினிமா துறையில் மிகப்பெரிய புகழ் பெறணும் சரி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் சரி, பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியும் சரி 100% கொடுக்கும். அதே மாதிரியே 10வது கேந்திரத்தில் உட்காந்துனாலும் சரி. ஆனால் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் இதே கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்டத்திலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க. சப்போஸ் இல்லை நீ அந்த கிரகம் இணைவு இருக்குது, ஆனால் எனக்கு 10ஆம் இடத்துல இருக்குது ஐயா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அப்போ கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போராடி இது பண்ணி 100% ஜெயிச்சிருவீங்கன்னா அசைக்க முடியாத சக்தியாக வந்துடுவீங்க. பெரிய பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல அந்த கிரகம் உட்காந்து அதோட சூரியன்லாம் உட்காந்துச்சுன்னு வைங்க. புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் சூரியன் சம்மந்தப்பட்டு அப்படின்னா நீங்கள் அதாவது கொடிகட்டி பறக்கலாம் அந்த சினிமா துறையில். ஃபியூச்சரில் அரசியலுக்கே நீங்கள் வரலாம். இது மாதிரிக்கே ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல தொடர்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த 3 கிரகமும் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் சீக்கிரமாகவே ஒரு அதிர்ஷ்ட ரீதியாக இருக்கட்டும் பொழுதுபோக்கில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீ நாள்றதுக்கு ஒரு ஈஸியாகவே நீங்கள் அந்த வளர்ச்சி அடைஞ்சிடலாம். 1ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களோட சிந்தனை எல்லாமே அதை நோக்கி தான் பயணிக்கும். ஓரளவு முடிஞ்ச மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நாந்துடலாம். 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம் தான் சமுதாயம். அப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுப்பட்டுட்டாலும் சரி, அந்த கிரகம் இருந்து இந்த கிரகங்கள் ஏதாவது பார்த்தாலும் சரி, இல்லை வேற ஒரு நட்சத்திரத்தை பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, அப்போ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நடிகராக வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே இதே பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் இப்போ நம்ம எழுத்தாசிரியராக இருக்கோம் இல்லை டேரக்டராக இருக்கும் அப்படின்னா புதன் ரொம்ப முக்கியம். புதன் வலுப்பெற்று
புதன் வந்து வலுவாக உட்காந்துருச்சு, அதோட சுக்கிரன் ராகு உட்காந்துருக்கு அப்படின்னா புகழ்பெற்ற டைரக்டராக மாறிடும், புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறிடும். சரியா? இது மாதிரிக்க ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி 3ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. 3ஆம் இடம்ங்கிறது தொடர்பு ஸ்தானம். நம்ம வந்து ஒரு தகவல் தொடர்பில் தான் இருக்கும். 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அபரித வளர்ச்சி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச நட்சத்திரத்தோட ஒரு ஜாதகங்க. உச்சபட்ச நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் லக்கணத்துலேருந்து 3ஆம் இடத்துல ராகு உச்சம், லக்கணத்துலேருந்து 3ஆம் இடத்துல ராகு உச்சம், 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அங்கே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்து அதிபதி 10லே பலமாக இருக்கார், அதோடு சேர்ந்து சூரியன் உட்காந்துருக்காரு, அதோடு சேர்ந்து சனி உட்காந்துருக்காரு. குரு வந்து உங்களுக்கு ஒரு 6ஆம் இடத்துலேருந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்க்குது. அப்போ இந்த ஜாதகம் உச்சபட்ச நட்சத்திரம் என்ன, தன் உழைப்பியாலே தானே முயற்சி பண்ணி மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த ஜாதகம் இது. அப்போ குரு 5ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்க கிரகங்களை பார்க்குது. போல்ஸ்தானங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்து அதிபதி அங்கே உட்காந்து ஆட்சி பெற்று உட்காந்து பலமாக உட்காந்துருக்கு. அதே மாதிரி தொடர்பு ஸ்தானங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. அந்த 10ஆம் இடத்துல இருக்க கிரகம் வந்து இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. புரியுதா? அதே மாதிரியே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராகுவை தொடர்பு கொள்ளுதுங்க. உச்சபட்ச நட்சத்திரம் இதுதான் வந்து ஒரு அதாவது வந்து என்னன்னா 10வது கேந்திரத்தில் உட்காந்து இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கும். மிகப்பெரிய அதாவது வந்து கடுமையான முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி நம்ம ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குற வேலையை 100% வந்து செஞ்சு கொடுக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுருங்க, 1ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் 10ஆம் இடம் அதை தாண்டிலாம் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சினா 11ஆம் இடமும் வலுவாக இருந்துச்சு வைங்க, நீ ஆசைப்பட்டீங்கன்னா கண் மாதிரி நடக்கும். 11ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல வலுவாலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆசைப்பட்டது 100% வந்து நடக்கும். இதில் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு கம்மியாக எந்த இப்போ சுக்கிரனும் புதன் தான் இணைஞ்சிருக்கு, எனக்கு ராகு இல்லை, இது மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு சில தடங்கள் தடுமாறு சம்பந்திச்சு ஒரு இடத்துக்கு போயெல்லாம் அதை தாண்டி அவங்களுக்கு 100% அந்த தசா புத்தி நடக்கணும். இப்போ வந்து நம்ம சென்ட்ரலாக தான் சொல்கிறேன். சப்போஸ் இதில் ஒரு இன்னமும் வந்து டீட்டெயிலாக உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டெப்த்தாக உள்ளே போய் எந்த காலகட்டத்தில் நீ வெற்றி அடையணும் கூட சொல்ல முடியும், எந்த காலகட்டத்தில் எப்போ நீ வெற்றி அடையணும் கூட அக்யூரேட்டாக பேச முடியும். இது அதாவது ஒரு புரிதலுக்காகத்தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். தாண்டி இதை வந்து டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட இது பண்ணல. நான் சொன்ன விஷயத்தில் ஒரு 10% தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இதுக்கு நான் 90% வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னமும் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏதாவது ஜாதகம் நீங்கள் சினிமா துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டெக்ட் பண்ணி ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறங்க, ஜாதகத்தை பார்த்துக்கிறங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துங்க. என்ன இதுக்கு ஏன் சொல்லணும்னு தான், ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார், சினிமாக்காக போராடி 15 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு, கல்யாணம் ஆகலை, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கிறாரு. 15 வருஷம் சினிமா வாழ்க்கைக்காக ஒரு லைஃபே போயிடுச்சு. அவரால் அடுத்த கிரகத்தை நகர முடியல. என்ன காரணம்? அப்போ தசாபத்தி ஒத்துவல்ல, அந்த கிரகங்கள் ஒத்துவலின்னு அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் வந்து நம்ம அதை தாண்டி அது என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரன் மட்டும் வலுப்பெற்று உட்காந்துருக்கு. அப்போ சுக்கிரன் மட்டும் பத்தாது. சரியா? சுக்கிரன் மட்டும் பத்தாது. அதனால அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி சுக்கிர தசை அவருக்கு நடப்பு தசையாக வரல. அப்போ வந்து நம்மளால் அந்த அதில் ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரி போராடிட்டு இருக்காங்களே, சரி இது ஓகே இது பேசுவோம். சப்போஸ் இது வந்து யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா போராடிட்டு இருக்கோம் சார். ஏன்னா வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்படுற ஆளுகள்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த சினிமா துறைக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு போய் இப்போ ரோட்டில் படுத்து கிடக்குறது சரி, ரொம்ப கஷ்டப்படுற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதை வந்து பதிவிடணும்னு நினைச்சேன். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் அடுத்தடுத்த பதிவில் பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.